அதிசீக்கிரமாய் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்திடும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41 வாசிக்கலாம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு பிரியமானவர்களே, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இயேசு எவ்வளவு அன்புள்ள தெய்வம் பாருங்க. சீஷர்கள் மாதிரி எந்த நிலைமையிலும் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, சோதனையிலிருந்து ஜெயம் பெறும்படியாக பிரியமானவர்களே, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நம்முடைய சீஷர்களுக்கு விதமாக கட்டளை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. பிரியமானவர்களே, தேவ ஆவியில எத்தனை மணிக்கூறும் ஜெபிக்க முடியும்? ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொன்னார். இதுதான் உண்மை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஜெபத்துல விழித்திருக்க வேணும். ஹல்லேலூயா. அதைத்தான் பிரியமானவர்களே, மார்க்கு ஸ்தோத்திரம் 13ஆம் அதிகாரம் 32-33 வாசிங்க. மார்க்கு 13:32-33. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். குமாரனும் அறியார். இயேசு கூட அறிய மாட்டார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால், இயேசு வருகிற காலத்தை, வேளையை, நாளிகை யாருமே அறிய முடியாது. அவ்விதமா அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எத்தனை பேர் அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அவர் திருடனை போல வருவார். எப்போ வருவான்னு யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. ஆனபடியால் எச்சரிக்கையாயிருங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நிறைய தூங்கி தான் ஜெபிக்கிறாங்க. பிரியமானவர்களே, நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதை தேவன் விரும்புகிறார். நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக இடங்களில் விழித்து ஜெபமே இல்லை. நாம் விழித்திருந்து ஜெபிக்கும் போது, நாம் விழிப்போடு நாம் விழித்திருந்து ஜெபிக்கும் போது பிரியமானவர்களே, தேவ பலன், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை நம்மை நிரப்பும் பிரியமானவர்களே. நாம் சோதனைக்கு உட்படாதபடி நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேணும். எச்சரிக்கையா இருக்கணும் பிரியமானவர்களே. அனைவருடைய வாழ்க்கையில ஜெபிக்க வேணும்ங்கிற ஒரு எச்சரிக்கை இல்லை. அல்லேலூயா. விழிப்பு இல்லை. நாம் விழிப்பா எச்சரிக்கையா இருந்து நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேணும் பிரியமானவர்களே. அவ்விதமா நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார் பிரியமானவர்களே. லூக்கா 22ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே. லூக்கா 22:40-42 வாசிக்கலாம். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது, பாருங்க, இயேசு பாருங்க, சீஷமாரெல்லாம் குறிப்பிட்ட இடத்துல சேர்றாங்க. அப்படி சேர்ந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, தேவ மக்கள் யாரும் சோதனைக்கு உட்படக்கூடாது. அது கர்த்தருடைய பிரியமில்லாத ஒரு காரியம். நாம் எந்த நிலைமையிலும் சோதனைக்கு உட்படாதபடிக்கு இருக்கணும்னா நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேணும் பிரியமான. அல்லேலூயா. நீ விழித்திருந்து ஜெபிப்பியனா உன் வாழ்க்கையில சோதனைக்கு உட்படாதபடி கர்த்தர் பாதுகாத்துக்கொள்வார். அல்லேலூயா. ஆனபடினா நாம் எப்பொழுதும் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் பிரியமானவர்களே. எவ்விதத்திலும் பிதாவே உமக்கு சித்தமானால், பாருங்க, நீங்கள் சோதனைக்குள்ளாக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி பிதாவே உமக்கு சித்தமானால், ஒரு கல்லடி தூரம் கடந்து போய் இயேசு பலங்காரம் ஜெபித்தார் பிரியமானவர்களே. எப்படி ஜெபித்தார்? பிதாவே உமக்கு சித்தம். பாருங்க, பிதாவின் சித்தம் செய்யணும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. இதே போல நாம இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை செய்ய தான் நம்ம அழைத்தார். அல்லேலூயா. அவருடைய பிதாவின் சித்தம் செய்ய இயேசு வந்தார். விதமா இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை அறிந்து நாம் செயல்படலாய் நாம் மாற வேண்டும் பிரியமானவர்களே. பிதாவே உமக்கு சித்தமானால், இந்த பாத்திரம் என்னை விட்டு, இந்த உபத்திரவத்தின் பாத்திரம், நிந்தையின் பாத்திரம், அவமானத்தின் பாத்திரம், ஏளனத்தின் பாத்திரம், பாடாகிய பாத்திரம், பிரியமானவர்களே, சாபமாகிய பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கப்படி செய்யும். ஹல்லேலூயா. ஆனாலும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. ஆண்டவரே, என்னுடைய சித்தப்படி வேண்டவே வேண்டாம். என்னுடைய சித்தப்படி அல்ல,
உம்முடைய சித்தப்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. உம்முடைய சித்தப்படியே ஆக கடவது என்று ஜெபித்தார். பிரியமானவர்களே, இவ்விதமா என் இயேசு 3 முறை இதே வார்த்தையை சொல்லி ஜெபித்தார் என்று வேதத்தில் சொல்லப்படுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்ல 46 கூட வாசிங்க. நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? நீங்கள் நித்திரை பண்றது பாருங்க. இவ்விதமா சொல்லி விழித்திருந்து ஜெபிக்க, சோதனைக்கு உட்படாத விழித்திருந்து பாருங்க. தூங்குற சிசுமாரை எழுப்பி ஜெபிக்க சொல்லியும் கூட மறுபடியும் தூங்கி போறாங்க பாருங்க. நீங்கள் நித்திரை பண்றது என்ன? இன்னைக்கு ஜெபிக்காதபடிக்கு, வேதம் வாசிக்காதபடி நித்திரைக்கு பண்றது என்னன்னு குறித்து கேட்கிறார். அல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர் வார்த்தை சொன்னார், அப்படி சீசா சொன்னார், நீங்கள் நித்திரை பண்றது என்ன? அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஜெப வேளையில தூங்கிட்டு இருக்கீங்க, அநேக வேளையில வேதம் வாசிக்காதபடிக்கு தூங்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. இவ்விதமா தூங்குறது என்ன? நித்திரை பண்றது என்ன? நீங்கள் நித்திரை பண்றது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம். பிரியமானவர்களே, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் சோதனைக்கு உட்பட கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசன் அநேகரை சோதிக்கிறான். பிரியமானவர்களே, சோதனைக்காரன் பிசாசானவன். இந்த சோதனைக்காரன் சோதிக்க வரும்போது அவனுடைய வலையில் தந்திர வலையில் விழாதபடிக்கு நாம் காக்கப்பட வேண்டுமானா, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டுமானா, உத்தமத்தை காத்துக்கொள்ள வேண்டுமா, பிரியமானவர்களே, பரிசுத்த அலங்காரத்தோடு வாழ வேண்டுமானா, நாம் தினமும் பிரியமானவர்களே சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். நாம் எழுந்து ஜெபிக்கலாம் இருக்கணும். அதிகாலை வேளையில 3ஆம் மணி வேளையில நாம் எழும்பி ஜெபிக்கலாம் இருக்கணும். பிரியமானவர்களே, இவ்விதமா நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் சோதனைக்கு உட்படாதபடிக்கு உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் என் வாழ்க்கையில சோதனையா இருக்குதே, வேதனையா இருக்குதே, என்றைக்கு என் கஷ்டம் மாறும், என் தரித்திரம் மாறுன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்க அநேக மக்கள் உண்டு. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில சோதனையின்றி ரட்சிக்கப்படும்படியாக நாம் தூங்காதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லி. அல்லேலூயா. என் இயேசு சொன்னார், சோதனை உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அல்லேலூயா. நாம் எழுந்திருந்து ஜெபிக்கணும். படுத்து கிடந்து ஜெபிக்கிறது இல்லை. அல்லேலூயா. நாம் முழங்கால் பண்ணிட்டு எழுந்திருந்து நாம் ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, அபிதமா நாம் எழுந்திருந்து ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு எல்லா உபத்திரத்திலிருந்தும் பிரியமானவர்களே, எல்லா இக்கட்டிலிருந்தும் பிரியமானவர்களே, எல்லா வித சோதனையிலிருந்தும் பிரியமானவர்களே நீங்களாக்கி ரட்சிப்பார். அல்லேலூயா. அவர் ஒருபோது உன்னை கைவிடுற தேவன் அல்ல, உன் அநாதிய திக்கட்டனை விடுற தேவனே அல்ல, அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன். பிரியமானவர்களே, எபேசியர் நிருபம் ஹல்லேலூயா 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சமூகத்துல எந்த சமயம், அது காலையோ மாலையோ இரவோ எப்ப நாஞ்சிதான், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுடைய ஆவியினாலே ஜெபம் பண்ணி. பிரியமானவர்களே, நீ சாதா ஜெபித்தா அந்த ஜெபம் கேட்கப்படாது. நம்ம ஸ்தோத்திரத்தோடு கூட ஆவியினாலே ஜெபம் பண்ணி, ஆவியில நிரம்பி பிரியமானவர்களே தேவ ஆவியின் பலத்தினால் தான் ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. அபிதமா ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் பிரியமானவர்களே மிகுந்த மனதுறுதி. அல்லேலூயா. ஆவியினை நிரம்பி ஜெபிக்கும் போது அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியை தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. நம்ம ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும், சகல பிரியமானவர்களே உலகத்துக்காக வேண்ட சொல்ல ஆண்டவர் பிரியர். அல்லேலூயா. சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் உலகத்துல சகல பரிசுத்தவான்களுக்காகவும் நம்ம வேண்டுதல் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அல்லேலூயா. சகல பரிசுத்தவான் வேண்டு செய்து விழித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் எப்பவும் சகல பரிசுத்தவான்களுக்கும் வேண்டு செய்து பிரியமானவர்களே விழித்திருந்து நாம் ஜெபிக்கலாம் இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் எப்ப பார்த்தாலும் தூக்கம். அல்லேலூயா. பகல்ல தூக்கம், இரவு எப்போ நீ தூங்கினேன்னா தரித்திர வழிபோக்கன போல வர பிரியமானவர்களே. அல்லேலூயா. நான் மிக ஜாக்கிரதையா இருப்போம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14 ஸ்டோரி கலபரவசியா. விழித்திருங்கள், விழித்திருங்கள், நிலைத்திருங்கள். பாருங்க 1 கொரிந்தியர் 16-13-14 சொல்லுங்க, விழித்திருங்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு அன்றைய வாழ்க்கையில ஒரு விழிப்பே இல்லை. அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறதே இல்லை. 6-7 மணி தூங்குறான், சில 8 மணி 9 மணி தூங்குறான். அல்லேலூயா. காலையில் வந்து எழும்பி தட்ட வேண்டி இருக்குது. பிரியமானவர்களே, அதிகாலை வேளையில
நாம் எழும்பி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல ராத்திரி வேளையிலும் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அவ்விதமா நாம் ஜெபிக்கும் போது நாம் தூங்காதபடி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அநேகர் ஜெபிக்கிற வேளையில பாருங்க, வேதம் வாசிக்கும் போது தூங்கிறான், ஜெபிக்கும் போது ஸ்தோத்திரம் சொல்ற அர்த்தம் தூங்கிறான். ஹல்லேலூயா. அவ்விதம் அல்ல பிரியமானவர்களே, விழித்திருங்கள். தேவ சமூகத்துல விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. இரவும் பகலும் நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேணும். அவ்விதமா ஜெபிக்கும் போது, அவ்விதமா ஜெப வீரர்களாய் காணப்படும் போது சத்துருடைய அரண்களை நிர்மூலமாக்கும்படியாய் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நாம் நமக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார் பிரியமானவர்களே. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். விழித்திருந்து ஜெபித்தா மட்டும் போதாது, விசுவாசத்துல நிலைத்திருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்துல நிலைத்திருங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விழித்திருந்து ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு சின்ன துன்பம் வந்த உடனே பாருங்க, ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் இருந்தா உடனே டாக்டர் போயிடுவாங்க. ஹல்லேலூயா. என்ன வியாதி வந்தாலும் சரி, என்ன பிசாசு கட்டு வந்தாலும் சரி, இயேசு நீ விசுவாசிப்பேனா உன்னுடைய வியாதி மாறும், பிசாசு கட்டு மாறும், உன் பலவீனங்கள் மாறும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பற்ற விசுவாசத்துல நிலைத்திருந்தால் மாத்திரமே தான் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, விசுவாசம் நிலைத்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறும். இன்னைக்கு அநேகர் இயேசுவை விசுவாசிக்கிறாங்க, துன்பம் வரும்போது இடறி ஓடிறாங்க. ஹல்லேலூயா. என்ன துன்பம் வந்தாலும், என்ன வியாதி வந்தாலும், என்ன பலவீனம் வந்தாலும் இயேசுவை விசுவாசித்து அவர்ல உறுதியா இருப்போமானா உன் வியாதி உன்னை விட்டு விலக்குவார். பாவ இருள் அகன்று போகும், பிசாசு கட்டு அகன்று போகும், சகல வியாதிகளை சகல நோய்களை நீக்கி கர்த்தரை சுஸ்தமாக்கி உன்னை காண்டாமிருகத்துக்கு ஒத்த பல்லை கொடுத்து இந்த பூமியில மகிழ்ந்திருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆனபடினா நாம் விசுவாசத்துல பிரியமானவர்களே நிலைத்திருங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசம் நிலைத்திருக்கிற? ஹல்லேலூயா. எதுக்கு எடுத்தாலும் மருந்து சாப்பிட போறேன், வருமா மெடிசனே விஷம் தான், பாய்சன். ஹல்லேலூயா. பாருங்க, போன வாரத்தில் ஒரு சகோதரனுக்கு பாருங்க ஒரு ஊசி போட்டிருக்காங்க, மேலெல்லாம் வயரெல்லாம் ஊதி மேலெல்லாம் தடுத்து பாருங்க, மரண தருவாயில் ஆகி போச்சுது. ஏன்னா இன்ஜெக்ஷன் அவனுக்கு ஒத்து வராதனால. ஹல்லேலூயா. திருப்பி பாருங்க 10 பாட்டில் குளுக்கோஸ் அடைச்சி யூரின்ல அந்த அது பாருங்க விஷம் மாறிச்சுன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அந்த ஒரு மனிதன் தப்பி கொண்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இவ்விதமா மருந்து ஊசியை மாற்றி போடும்போது மரணம் சம்பவிக்கும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆனால் அப்படினால இந்த பூமியில எந்த வியாதிக்கும் பெரிய டாக்டர் இயேசு தான். ஹல்லேலூயா. இந்த இயேசுவை நாம் உறுதியாய் நம்புவோமானால், ஜெபத்தில் விழித்திருப்போமானால் அவர் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அதனால தான் வேதத்தில் சொல்லுது, ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. இந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் பிரியமானவர்களே இந்த நாட்களை நாம் ஆயத்தமாக வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லிருக்கு, விழித்திருங்கள், விசுவாசத்தில் இருத்திருங்கள், அடுத்தது புருஷராயிருங்கள். என்னைக்கு ஒண்ணாம் கிளாஸ் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சில ஆட்கள் பாருங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, அதே அபிஷேகம் அதுக்கு வளரவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. என்னைக்கு 1ஆம் கிளாஸ் பிள்ளையா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் புருஷராய் வளரணும் பிரியமானவர்களே. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வளரலாம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஞான வரங்களை நாடுங்கள் என்று சொன்னார். விசேஷமாய் திருதர்சன வரத்தை நாடுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆவியின் வரங்கள் 9ஐயும் பெற்று நாம் பிரியமானவர்களே தேவனுக்காய் எலுங்கி பிரகாசிகளாக, ஹல்லேலூயா, தேவனுக்குள்ளாய் விசுவாசத்துல கட்டப்பட்டவர்களாக, ஹல்லேலூயா, நிலைநிற்கிறவர்களாக பிரியமானவர்களே தேவனுக்கு தேவ சமுதாயம் புருஷர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இன்னைக்கு சின்ன குழந்தை பருவம், வாலிப பருவம் புருஷராக இருக்கிறதுல. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே நாம் புருஷராக இருக்க தேவன் விரும்புகிறார். என்னைக்கு நீ குழந்தையா இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே நாம் கர்த்தருக்குள் வளரும் போது நாம் விசுவாசத்துல தேவனு கிருபையில நாம் புருஷராக இருப்போம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அமிதமா நீ தேவனுடைய சமூகத்தில் நாம் புருஷராக இருக்கும்போது நீ ஜெபிக்கும் முன்னதாகவே என்ன நீ ஜெபிக்க போற அவருக்கு தெரியும், அது அப்படியே உனக்கு அருளி செய்வார். ஹல்லேலூயா. கேட்கிறது எதுவோ அதை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லுங்களே, அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில செய்வார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அடுத்த சொல்ல வாசிங்க. திடன் கொள்ளுங்கள். நிறைய வாழ்க்கையில திடனே கிடையாது, தைரியமே கிடையாது. ஹல்லேலூயா. திடன் வேணும் பிரியமானவர்களே. என கொன்று போட்டாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை இருப்பேன் யோபு சொன்னது போல பிரியமானவர்களே நாம் எப்பொழுதும் நாம் திடனா இருக்கணும், தைரியமா இருக்கணும். நீ எத்தனை பேர் திடனா இருக்கிற? என்ன வியாதி வந்தாலும், என்ன சத்துருவின் போராட்டம் வந்தாலும், என்ன இழப்பு வந்தாலும் தேவனுக்கு நாம் திடனாய் விசுவாசத்துல உறுதியாய் நாம் இருப்போமானா நாம் அசைக்கப்படுவதே இல்லை பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போறதே இல்லை பிரியமானவர்களே.
ஹல்லேலூயா. ஆனபடியால் அவரை உறுதியாய் பற்றிக் கொள்வோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுள். எத்தனை ஒரு அன்போட செய்யற? அன்பு இல்ல, புருஷ மனைவிகள் அன்பு இல்ல, பிள்ளைகளுக்கு அன்பு இல்ல. ஹல்லேலூயா. நீ எந்த காரியத்தை செய்தாலும் அன்போடு செய்யணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில அன்பே பார்க்க முடியல. ஹல்லேலூயா. எந்த காரியத்தை செய்தாலும் அன்போடு, தேவ அன்போடு செய்யணும். ஹல்லேலூயா. மாம்ச அன்பு வேற, தேவ அன்பு வேற. விளங்கிக்க. ஹல்லேலூயா. மாம்ச அன்பு ஒன்றுக்கு உதவாது. தேவ அன்பு தான் பெருசு பிரியமானவர்களே. தேவ அன்பு உள்ள இருக்குமானா தன்னை போல பிறனை நேசிப்பா. ஹல்லேலூயா. இயேசுவை நேசிக்கிறது போல நாமும் மற்றவர்களை நேசிக்க பிரயாசப்படும் பிரியமானவர்களே. அவ்விதமா செயல்படும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 1 பேதுரு. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. பிரியமானவர்களே, கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று பிரியமானவர்களே. அப்படின்னா அந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிட்டு வேதம் சொல்லுதான். ஆகையால் தெளிந்த பிரியமானவர்களே, நீ யாரா இருந்துச்சுதான், தாப்பனோ தாயோ வாலிபனோ சின்ன தம்பி பாரோ யாரா இருந்துச்சுதான் பாருங்க. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து. என்னுடைய வாழ்க்கை தெளிந்த புத்தி இல்ல, மந்த புத்தி தான் இருக்கு. ஹல்லேலூயா. இருமனம் இருக்குதுல்ல, எப்ப பார்த்தாலும் சந்தேகம், எப்ப பார்த்தாலும் பயம். ஹல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் பிரியமானவர்களே நடுக்கும். சிலவங்க பாருங்க, செய்யலாமே அப்புறம் பார்க்கலாமே அப்படி சொல்லுவாங்கல்ல. இவ்விதமான இராதபடி தெளிந்த புத்தியா இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து, தேவனுடைய வார்த்தைகளை குறித்து, தேவனுடைய வல்லமையை குறித்து, கிருபையை குறித்து தெளிவு வேணும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து. ஆமென். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அன்பான எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவனாக, ஜாக்கிரதை உள்ளவளாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில சீரோ பிரிமலை, ஆவிக்குரிய சீரோ பிரிமலை. நாம் ஜெபிக்க ஜெபிக்க தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஒரு பொன்னானது எவ்விதமாய் படப்பட்டு சுத்த பொன்னாய் மாற்றப்படுதோ அவ்விதமா அவனை சுத்த பொன்னாய் மாற்றும்படியாய் ஜெபிக்க ஜெபிக்க அவருடைய திவ்ய சுபாவம் உனக்குள்ள வந்து கொண்டே இருக்கும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34 வாசிங்க. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து. பாருங்க, ஒரு நாள் மட்டும் ஜெபிக்கிற பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்து நித்தமும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் நித்தமும் விழித்திருந்து ஜெபிக்கிறதே கிடையாது. அதனால தான் சோதனைக்கு உட்படுறாங்க. நீ சோதனைக்கு உட்படாமல் இருக்கிறனா நித்தமும் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்து அவருடைய நிலையிலே காத்திருந்து விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் கதவு நிலை அருகே காத்திருந்து. பாத்தீங்களா, தேவனுடைய வாசற்படியில அவருடைய கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியம். இவ்விதமா நித்தமும் தேவ சமூகத்துல விழித்திருந்து நாம் ஜெபிக்கும் போது தேவ சத்தத்தை நீ கேட்க முடியும், இயேசுவை நீ தரிசிக்க முடியும், அவருடைய சத்தத்தை அறிந்து சித்தம் செய்ய முடியும் பிரியமானவர்களே. நித்தமும் அவருடைய சமூகத்துல விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. லூக்கா 21. அடுத்து வாசிங்க. 21. நீதிமொழிகள் லூக்கா 21 34 36 வரை. லூக்கா 21 34. உங்கள் இருதயங்கள் பெருந்தீண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும். பாருங்க, அன்றைய வாழ்க்கை எப்ப பார்த்தாலும் உலக கவலை, வீடு இல்லையே, சொத்து இல்லையே, அதுக்கு என்ன செய்வேன், இதுக்கு என்ன செய்வேன். ஆனா இப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா ஒன்னும் நீ பெற முடியாது. நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுவினா உலகப்புறம் எல்லா ஆசீர்வாதத்தையும் கூடவே தருங்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நிச்சயமா தருவாரா? பாரமடையாதபடிக்கும், இவ்விதமாய் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்திலே அந்த நாள் தேவனுடைய நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையா. 2ஆம் வருகையில நீ இருந்தீனா கைவிடப்படுவ. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அவள் எல்லாமே உனக்கு வராதபடிக்கு எச்சரிக்கை அறிஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படும் தான் பாக்கியவான். ஹல்லேலூயா. 2ஆம் வருகையில நீ இருந்தீனா பாதாளம் பேர். ஹல்லேலூயா. அவர் நியாயாதிபதி, அவர். ஹல்லேலூயா. அவிதமான நிலைமை உனக்கு வராதபடிக்கு எச்சரிக்கை அறிஞ்சு சொன்னாரா? பூமியில் எங்கும் குடியிருக்கிற மக்களுக்கு அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். நல்ல கேட்டு, உலகத்துல எல்லா மக்களுக்கும், பூமியில குடியிருக்கிற எல்லா மக்கள் மேலும் ஒரு கண்ணியை போல வருமா? ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் பிரியமானவர்களே, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு நீ தப்புனா என்ன சொல்லுமா?
தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக மனுஷகுமாரனுக்கு இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவது நீங்கள் நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். என் இயேசு மத்தியாயத்தில் வரும்போது அந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானா பிரியமலே, அதுக்கு பாத்திரவான்களாய் காணப்படும்படியா நாம் விழித்திருந்து ஜெபிக்கணும் பிரியமலே. ஆண்டவரே, இன்று உம்முடைய வருகை இருந்தாலும் உம்முடைய வருகைக்கு நான் பாத்திரவானாய் காணப்பட, கரைதிரற்ற மனவாட்டியாய் காணப்பட என்னை பாத்திரவானாய் மாற்றுன்னு சொல்லி தினமும் விழித்திருந்து எச்சரிக்கையாய் ஜெபிக்க வேண்டும் பிரியமலே. இவ்விதமா நாம் ஜெபிப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. லூக்கா 17ஆம் அதிகாரம் 34-36 வாசிக்கலாம். அந்த ராத்திரியில் இயேசு கிறிஸ்து அவர் மத்தியாகத்தில் வரும்போது ஹல்லேலூயா தேவதூதரோடு வருவார். ஹல்லேலூயா. பிரியமலே, எக்கால சத்தத்தோடு வருவார். அவிதமாய் மத்தியாகத்தில் இயேசு வரும்போது ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். ஒரு படுக்கையில் 2 பேர் படுத்திருக்காங்க. ஒருவன் தேவனுடைய பிள்ளை இருந்தா எடுத்துக்கொள்ளப்படுவான், இன்னொருத்தன் தேவனுடைய பிள்ளை கைவிடப்படுவான். அல்லேலூயா. திரியை திரிக்கிற இரண்டு ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். கரைதிரட்ட மனவாட்டியா இருந்தா ஒருத்தி ஏற்றுக்கொள்வா, கரைதிர மனவாட்டி இல்லாதவா கைவிடப்படுவா. வயலில் இருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். பிரியமலே, என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆனபடினால இந்த நாட்களில் நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப வேணும் பிரியமானே. அல்லேலூயா. நீ ஆயத்தமா இல்லைன்னா உன் மனைவியா இருந்தாலும் சரி, உன் பிள்ளையா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, நீயா இருந்தாலும் சரி, நீ கைவிடப்படுவாய். அல்லேலூயா. ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அல்லேலூயா. ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலைமை உனக்கு வராம இருக்கணும்னா பிரியமானே, இந்த நாட்களில் நாம் எப்போதும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாக ஜாக்கிரதையோடு விழிப்போடு காத்திருந்து ஜெபித்து நாம் தேவனுக்குள்ள எப்போதும் வாழுறவர்களாக நாம் மாற வேண்டும் பிரியமானே. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும்போது மாத்திரமே நாம் ஜெயத்தை காண முடியும். அல்லேலூயா. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும், அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் பாருங்க, இங்க ராஜாவை தவிர 30 நாள் வேற யாரையும் வழிபடக்கூடாது. அவ்விதமா வழிபட்டா அவனை தூக்கி சிங்கமில போடணும் அப்படின்னு தீர்மானம் ராஜாவால நிறைவேறிட்டு. அல்லேலூயா. ஆனாலும் ராஜா கட்டளை மீறி ராஜாவுக்கோ யாருக்குமே பயப்படாதபடி, சிங்கம் நம்மளை பிரிபடணும், சிங்கத்துக்கோ பயப்படாதபடி பிரியமானே, தானியேல் 3 வேளையும் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு. பாத்தீங்களா, தினமும் 3 வேளை நம்ம சாப்பிடுறது போல தானியேல் தினமும் 3 வேளையும் தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி, தூங்கி படுத்து ஜெபிக்கல பிரியமானே, அவன் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ஜெபம் பண்ணுவ ஸ்தோத்திரம் செலுத்துறது இல்ல? முழங்கால் படிட்டு அவன் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். விதமாய் நாமும் தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி பிரியமானே ஸ்தோத்திரம் செலுத்தும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. 120 தேசாதிபதிகளும் பிரியமானே 3 பிரதானி இருந்தால் அதுல தானியேல் ஒருவர் இருந்தார். அல்லேலூயா. பிரியமானே அவனை சிங்க கபில தூக்கி போட்டாங்க. ஆனா தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி சிங்கத்தின் வாயும் பாருங்க அந்த 4 காலையும் கட்டி போட. அல்லேலூயா. ஆயிரக்கணக்கான சிங்கங்கள் இருந்த பிரியமானே. தான் அந்த ராஜா பாருங்க தானியேலுக்கு ரோம எழுதுன எல்லாரும் தூக்கி போட்டான். அல்லேலூயா. சுமார் 2000க்கும் 2500க்கும் அதிகமான மக்கள் ஒரே நேரத்தில் பாருங்க அவங்களுடைய எலும்புலாம் சிங்கங்கள் பீறி போட்டு பிரியமானே. அல்லேலூயா. இவ்விதமாய் அவனுடைய பாருங்க எல்லாரையும் அவிதமா ஒரே நேரத்தில் தூக்கி போட்ட போது சிங்கம் பீறி போட்டு வேதிச்சுட்டு பிரியமானே. அல்லேலூயா. இவ்விதமாய் சத்ருவை
நாம் ஜெயிக்கும்படியா, சிங்கங்களின் வாயில கர்த்தர் கட்டும்படியா. ஹல்லேலூயா. இன்றைக்கும் வல்லவரா இருக்கிற பிரியமானே, அருமையான சிங்கத்தை கண்டு பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. எந்த துஷ்டனும் கண்டு பயப்பட தேவையில்லை. கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. தேவ சித்தம் இல்லாம ஒன்று நடக்காது பிரியமானே. ஹல்லேலூயா. நமக்காக தேவன் யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஆனபடியால் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பிரியமானே. முதல்ல நாம் பார்த்தோம் மத்தேயு 26:41 நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம், தேவனுடைய ஆவி எப்பொழுது உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று தேவன் சொன்னார். ஹல்லேலூயா. என் இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. நாம் ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போதுதான் தேவ பலன் நமக்குள்ள இருக்கும். ஹல்லேலூயா. ஏனோக்கு 24 மணிக்கூறும் தேவனோடு சஞ்சரித்தான் என்றால் அவன் ஆவியில் நிரம்பினவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. ஆனபடினால் தான் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டுமானா ஆவி நிரம்பி ஜெபிக்கலா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆவியோ உற்சாகம் உள்ளது. பிரியமானவர்களே, இது மாம்சம் பலவீனமானது. ஹல்லேலூயா. ஆனா தான் பலவீனமான மாம்சத்துக்கு பிரியமானவர்களே நாம் ஆகாரம் சாப்பிடுறோம். ஹல்லேலூயா. பலவீனமா இருக்கிறவன் கொஞ்சம் திராட்சரசத்தை கூட்டிக் கொண்டு சொல்லி. ஹல்லேலூயா. இவ்விதமா பிரியமானவர்களே, ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் தேவன் பலன் கொடுக்க வேண்டுமானா, நீ சுகதேய காணப்பட வேண்டுமானா பிரியமானவர்களே, கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள். அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கும்படியா நாம் எல்லாரும் ஜெபிப்போமே. நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறையா. யார் யார் இந்த நாளிலும் கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஆதி அன்பை இழந்தவர்களாய் தகப்பனே, அபிஷேகத்தை இழந்தவர்களாய் கர்த்தாவே, வியாதினால பிசாசினால கட்டுண்டவர்களாய் கர்த்தாவே நோக்கி பார்க்கிறார்களோ அந்த மக்களை ரட்சியும் ஐயா. இந்த நாளிலும் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க சொல்லிற ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஆண்டவரை இன்னும் முதலாயினும் கர்த்தாவே சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்கத்தக்கதாக ஜெப ஆவியை ஊற்றுமையா, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுமையா, துதியின் ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. எந்த பாவியானாலும் கர்த்தாவே தம்மண்டை வர்ற ஒருவனையும் புறமே தள்ளாத தெய்வமே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் கர்த்தாவே ஜெப வீரர்களாய் மாற்றுமையா, ஜெயம் கொள்ளாய் மாற்றுமையா, புருஷர்களாய் மாற்றும் ஆண்டவரே, கருதிட்ட மனவாட்டிகளாய் மாற்றுவீராக. வருகை எதிர்கொண்டு அழைக்கிற தகப்பனே, மனவாட்டியை பிள்ளை மாற்றும்படி ஜெபிக்கிறையா. புத்தியுள்ள கனிகளாய் மாற்றும் ஆண்டவரே, கிருப தாங்கட்டும் ஐயா. இரத்த கொடைகளாய் மறைத்துக் கொள்ளும் தகப்பனே, இந்த நாளை ஒரு புதிய அபிஷேகம், புதிய கிருபை என் பிள்ளை தாங்கும்படி ஜெபிக்கிறேன். நிரப்பட்டும் ஐயா. நம்முடைய பிரசன்னம், நம்முடைய மகிமை என் பிள்ளைகளை மூடிக்கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். சகல வியாதிகள், சகல பலவீனங்கள் தகப்பனே, பயம் தீயில என் பிள்ளைகளை அகலும்படி ஜெபிக்கிறேன். இன்று முதல்ல திடனாய் ராஜா, விசுவாசத்தில் உறுதியாய் தடுத்திருக்கத்தக்கதாய் ஹல்லேலூயா என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். இப்படி விசுவாசத்தை வர்த்திக்கப்படும் ஐயா. தெளிந்த புத்தியோடு கர்த்தாவே இப்படி சமூகத்தில் விழித்திரும் ஜெபிக்க உறுதியாய் ஜெபத்தில் தரித்திருக்க என் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. கிருபை தாங்கட்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால கெஞ்சி கேட்கிறேன் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.